செய்யணும்னா இறங்கி செய். அடி 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 விரட்ட விரட்ட அடி. நீ போற இடம் தான் இப்பதே மெட்ரோ வாட்டர் தோண்டுவானுங்களா, இப்பதான் காம்பவுண்ட் கட்டுவானுங்களா, இப்பதான் ரோடு போடுவானுங்களா, பாதுகாப்பு இல்லையா, கடைகள்லாம் கூடிச்சா. பர்மிஷன் கேட்கவே கேட்காத. உன் வீட்டில இருந்து உன்னுடைய பர்சனல் காரு ஏதோ ஒரு ப்ளூ கலர் ஸ்விஃப்ட் கார்ல போறல, அதுல இருந்து கிளம்பு. நீ மட்டும் கிளம்பியா. பெரம்பூர் மார்க்கெட்டுக்கு வாசல்ல போய் உட்காரு. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பார், அது வாசல்ல உட்காரு. பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார், அந்த இடத்துல நடு ஏதாவது ஒரு சிலை இருக்கும், எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை, ஏதாவது தனியா போய் உட்காரு. ஜனம் சூந்துக்கும், உன்னை ஏறி மீச்சுவோம், உன்னை கொன்றும் நினைக்கிறியா? இந்த பகுதி மக்கள் உன்னை தாங்கன்னு தாவும். எந்த ஒரு எஸ்கார்டும் கூப்பிடாத, நீ மட்டும் போ. எனக்கு பர்மிஷன் தரல, எனக்கு பர்மிஷன் வேணும். நீ கொடுக்கலன்னா நடு ரோட்ல தாண்டா உட்காரு. தலைமைச் செயலகம் போகாத, கமிஷனர் ஆபீஸ் போகாத, டிஜிபி ஆபீஸ் போகாத, மக்கள் மத்தியில் உட்காரு. அதை தான் சொல்றேன். மார்க்கெட்ல உட்காரு, ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல உட்காரு, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல உட்காரு. கோபாலபுரம் அதிரும், ஓகேவா? பிரதமர் வீடு அதிரும், கவர்னர் வீடு அதிரும், டிஜிபி ஆபீஸ் அதிரும், ஓகேவா? கமிஷனர் ஆபீஸ் அதிரும். அப்ப கேட்பான், விஜய் வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் என்னோட வைரியா புடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பான். யாரை கேட்பான்? லோக்கல் இன்ஸ்பெக்டர் கேட்பான், ஏசியை கேட்பான், டிசிஎஃப் கேட்பான், டிஜிபி மு.க. ஸ்டாலின் கேட்பான், மு.க. ஸ்டாலின் பிரதமர் கேட்பான். நீ ஏன்டா போய் எல்லாரும் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரே ஒரு வாட்டி செஞ்சுப்பார், இந்த நாடே அதிரும். மு.க. ஸ்டாலினுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது, டிஜிபிக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. அந்த பகுதி டிஜிபி, அந்த பகுதி அவர் வேற என்ன, டிசி, டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், லோக்கல் இன்ஸ்பெக்டர் அடுத்த 3ஆவது நாளே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. உளவு பிரிவுன்னா மைரியா பிடிங்கிட்டு இருக்குன்னு எல்லாம் கேட்பான். ஒரே ஒரு நாள் செஞ்சுப்பான். இந்த கூற்று எல்லாம் அரங்கேற்றமானால் நாடு அதிகம். அப்பதான் நீ மக்கள் தலைவர். உனக்கு என்ன வேலை? தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து நீ என்ன பண்ண போற? நீ கொடுக்கிற பெட்டிஷன் இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு, ஓகே ஓகே விஜய், ஓகே ஓகே நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன், ஓகே கோ. நீ இப்படி தாண்டறதுக்குள்ள அது கிழிச்சு குப்பை தொட்டிக்கு போகுமோ இல்ல கையெழுத்த போட்டு பக்கத்துல இருக்க ஏசிடிசிக்கு அனுப்புவாங்களான்னு தெரியாது. பொதுமக்களை கூப்பிடு, ஆட்டோக்காரனை கூப்பிடு, ரிச்சாக்காரனை கூப்பிடு, தள்ளுவண்டிக்காரனை கூப்பிடு, இட்லி சூப்பராமா கூப்பிடு, 4 கூப்பிடு ரோட்ல, அம்மா வாங்கம்மா பக்கத்துல இரு, ஏமா வாங்க பக்கத்துல இருங்க சொல்லு. நிப்ப அவன் கொடுக்காத பாதுகாப்பாயா ஆர்பிஎஃப்பும் மிலிட்டரியும் உனக்கு கொடுத்துற போதே. தங்க சிம்மாசனத்தில் நீ அமர வேண்டுமென்றால் சில தகரங்கள் உன்னை கிழிக்கத்தான் செய்யும். அதன் வேதனையை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து நீ என்ன பண்ண போற? நீ கொடுக்கிற பெட்டிஷன் இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு, ஓகே ஓகே விஜய், ஓகே ஓகே நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன், ஓகே கோ. நீ இப்படி தாண்டறதுக்குள்ள அது கிழிச்சு குப்பை தொட்டிக்கு போகுமோ இல்ல கையெழுத்த போட்டு பக்கத்துல இருக்க ஏசிடிசிக்கு அனுப்புவாங்களான்னு தெரியாது. அவங்க கொடுக்கறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்து, எப்பா விஜய் லெட்டர் கொடுத்தாரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல போறாங்க. இல்ல டிஜிபி கிட்ட கொடுத்து பாதுகாப்பு கொடுங்க நான் சொல்ல போறாங்க. சத்தியமா கிடையாது. நீ நேரடியா போய் லெட்டர் கொடுத்தாலும் லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் போகும். அதை ஏன் பர்மிஷன் கேட்கிறேங்கிறேன். கேட்காத. உன் வட்ட செயலாளர் கிட்ட லெட்டர் கொடுத்து விடு. உன் இடத்துல உன் கூட இருந்தா அதை தான் செய்வேன் நான். வட்ட செயலாளர்கிட்ட லெட்டர் கொடுத்து விடியா, அவன் எடுத்து போய் கொடுக்கட்டும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தேர்தல் காலத்துல நான் வருவேன், வந்து பார், வந்து பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிட்டு போ. வருவா, பாதுகாப்பு கொடுப்பான். கொடுக்க தவறினால் உங்ககிட்ட எத்தனை கேஸ் சொன்னாலும் போட்டுக்கிட்டோம், ஓகேவா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஃபைட் ஃபார் ரைட், ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இங்க என்ன நினைக்கிறோமோ அதை செய். உன்னை சுத்தி இருக்கிறவங்க இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இங்க யோசிடா, நீ ஜெயிப்ப. அதை விட்டு இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. பணம் சம்பாதிக்க தெரிஞ்சல்ல, அரசியல் விளையாடணும் வந்தல்ல, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கும். ஃபேஸ் பண்ண தெரியலன்னா தெரிஞ்சவங்கள பக்கத்துல வெய், ஜால்ரா போடுறவங்க கூட வச்சுக்காத, ஓகேவா? வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இரு. ஜெயிக்கிற குதிரையா இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. வெற்றி பெறணும்னா நீ விரட்டுற குதிரையா தான் இருக்கணும், ஓகேவா? ஃபைட் ஃபார் ரைட். எல்லா இடத்துலயும் நாம சாணக்கியவாதியா தான் இருக்கணும். அமைதியா இருந்துட்டு எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்காத. இறங்கு. நான் திரும்ப சொல்றேன், யார்கிட்டையும் பர்மிஷன் மட்டும் கேட்காத, ஓகேவா? இன்ஃபர்மேஷன் கொடு. உன்ன என்ன ஜெயில புடிச்சு தூக்கி போடுறாங்களா? போடு.
போய் புலல் ஜெயில உட்காரு. ஜெயில இருந்துகிட்டே நீ ஜெயிப்பியா? ஜெயில இருந்துகிட்டே நீ ஜெயிப்ப. தூக்கி போடு. என்ன பண்ணுவாங்க? உன் கட்சியோட அங்கீகாரத்தை கலைச்சிருவாங்களா? உன் ஆதார் கார்டை கேன்சல் பண்ணிடுவாங்களா? உன்னை நாடு கடத்திடுவாங்களா? இல்ல உன் தொண்டர்களை எல்லாம் தூக்க போட்டுருவாங்களா? என்னைய மயிரியா புடுங்குவாங்க? எதுக்கு போற? உன் தகுதிக்கு போலாமா? இங்கெல்லாம் நான் தான் தமிழக முதல்வர் வேட்பாளர் எங்க நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல தெரிஞ்சது இல்ல? அந்த வேகம் இல்ல. ஒரு வட்ட செயலாளர் வண்டி முருக மாதிரி போற ஒரு லெட்டரை தூக்கிட்டு ஒரு மனுவை கொடுத்துக்கிட்டு வெக்கமா இல்ல? இத நான் கோபத்துல சொல்ல விஜய், ஆதங்கத்துல சொல்றேன். ஓ இடத்துல ஓ கூட நான் இருந்தால் உன்னை தலைமை செயலகம் செல்ல அனுமதித்தே இருக்க மாட்டேன். இதுல மூத்த நிர்வாகி செங்கோட்டையை வேற கூட நின்றுகிட்டு. நான் திரும்ப சொல்றேன், எதையும் ஃபேஸ் பண்ண கத்துங்க. ஃபேஸ் பண்ண கத்துங்க. திரும்ப சொல்றேன், இன்ஃபர்மேஷன் கொடுங்க, பர்மிஷன் கேட்காதீங்க. டேய், நான் இந்த இடத்துக்கு இத்தனாம் தேதி போறேன், இதுதான் உண்மை. ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. இப்பதான் தெரியுதியா? கரூர்ல நான் கூட விஜய் ஒரு சில இடத்துல திட்டிருக்கேன். கரூர்ல 38-40 பேர் செத்தான். செந்தில் பாலாஜி ஓடி 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 போய் உதவினார். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அந்த இடத்துல நிக்கல. ஏன் நிக்கல? எதனால நிக்கல? என்ன காரணத்துக்காக நிக்கல? கேள்வி 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 கேள்வி, 1000 கேள்வி எழுப்புது. பாருங்க சார், இன்னைக்கு அண்ணா அறிவாலயம் ஒரு டிஎம்கே வேட்பாளர்கள் லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஆண்டாண்டு காலமாக கரூரில் வேட்பாளராக இருந்த எம்எல்ஏ, சட்டமன்ற வேட்பாளராக செந்தில் பாலாஜி அதிமுக காலத்துல இருந்து அந்த கரூர் பகுதியில தான் நிற்பான் அந்த பையன். அந்த பையன் நிக்கிறான் எங்க தெரியுமா? கோயம்புத்தூர் 100 கிலோமீட்டருக்கு அந்த நிக்கிறான். ஏன்? என்ன காரணம்? விஜய் தான் காரணம். 38-40 பேர் செத்தாயா பொதுமக்கள். அந்த பொதுமக்களுக்கு தேவையான பணம், நிவாரணம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தா? விஜய் கொடுத்தான். ஓகேங்களா? இது அந்த விஜய் கட்சிக்கும் பொதுமக்களுக்குமான பிரச்சனை. ஓகே, இந்த சம்பவத்துல கரூர் பாலாஜி ஏன் இங்க இருந்து கோயம்புத்தூர் ஓடணும்? அப்ப எங்கேயோ இடிக்குது இல்ல? அப்ப அந்த 38 பேர் மரணத்திற்கும் மறைமுகமா செந்தில் பாலாஜி காரணமா அப்படிங்கிற ஒரு ஐயம், எண்ணம் சாதாரண ஒரு பாமரனுக்கும் தோன்றும் அல்லவா? இந்த விளையாட்டு தானே எல்லா இடத்துலயும் செய்வீங்க. ஒரு ஐயம் தோன்றுது இல்ல? ஒரு யோசனை தோன்றுது இல்ல? அப்ப விஜய் என்ன செய்யணும்? எல்லாத்துலயும் போய் மூக்க நுழைக்கணும்னா ஆரம்பத்துல இருந்தே நுழைக்கணும். ஓகேவா? சீமா நுழைக்கிறான் பார், டெய்லி நீங்க போவான், ஒரு பிளான் போட்டுப்பான். எதுவுமே பிரச்சனை இல்லை. நானு எவனா அச்சு தும்புறானா பாரு, அதுல இருந்து ஒரு பிரச்சனை இருப்பான். எவனா செத்து போயிட்டானா பாரு, இதுல இருந்து ஒரு பிரச்சனை இருப்பான். நான் என்ன சொல்றேன், நீ இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்க. ஓகேவா? 2ஆம் ஆண்டு விழா கொண்டாடுறேன். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை விஜய். இப்ப நீ களம் காண வேண்டியது தேர்தல் களம். ஒரு சின்ன விஷயம், முதல் பிள்ளையார் சொல்லி இப்பதான் போடுற, அதுக்கு பர்மிஷன் போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு டேட்டா வரையா இருக்கிறது 40 நாளையா எண்ணிக்கையா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 24 மணி நேரம் 24 மணி நேரம் ஓடி போயிருயா. திரும்பி பார்க்கறதுக்குள்ள முழுசா 10 தொகுதிக்குள்ள உன்னால பார்க்க முடியாது. அப்ப எப்படி 234 தொகுதி மக்களை நீ சந்திப்ப? காணொலியில பாப்பியா? யூடியூப்ல பார்த்து மக்களை பேசுவியா? ஓகேவா? யோசிக்கிறது இங்கே இருக்கட்டும். இந்த யோசனையை பக்கத்து இதயத்தில் இருந்து கடன் வாங்காது. அவனுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவான். ஓகேவா? அவன் எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல தான் அவன் நிப்பணும். வீட்டு வாசல்ல முடிவுகள் நீ எடு. நான் திரும்ப சொல்றேன், 2026 தேர்தல் உடைய வெற்றி தோல்வி உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த ஆரம்பமே ஓகேவா சரியான ஒரு முடிவு கிடையாது. தேர்தல் பிரச்சாரம் செய்யணும்னா இறங்கி செய். அடி அடி அடி, விரட்ட விரட்ட அடி. நீ போற இடம் தான். இப்பதே மெட்ரோ வாட்டர் தோண்டுவானுங்களா, இப்பதான் காம்பவுண்ட் கட்டுவானுங்களா, இப்பதான் ரோடு போடுவானுங்களா, பாதுகாப்பு இல்லையா, கடைகள்லாம் கூடிச்சா. முக ஸ்டாலின் தான் பிரச்சாரம் போறாரு, மோடிக்குள்ளதான் பிரச்சாரம் வர்றாரு. அவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? டெல்லியில இருந்து மோடி ஒரு பகுதிக்கு பிரச்சாரம் பண்ணார், வராருப்பா, பர்மிஷன் தரல. நம்ம இப்படியே கேட்போம் விஜய். அப்ப தலைமை தேர்தல் அதிகாரி நான் மோடி அவர்கள், இந்த நாட்டுடைய பிரதமர், தயவு செஞ்சு இந்த இடத்துல நான் பெரம்பூர் பகுதியில் நிக்க
போறேன், அந்த இடத்துல பிரச்சாரம் செய்ய போறேன், எனக்கு பர்மிஷன் தாங்கன்னு அந்த ஆள் போய் யாரையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரா? சொல்லுங்க. ஒரே ஒரு மெயில் வரும், ஒரே ஒரு மெசேஜ் வரும். யார் தெரியுமா? யார் அனுப்புவா? அந்த டீ கடைக்காரன் மோடி கேடின்றீங்களே, அந்த ஆளுடைய 3வது பிஏ 4வது பிஏ 5வது பிஏ அவன் வீட்டு வாட்ச்மேன் இல்ல உளவு பிரிவுல XYZ எவனோ ஒருத்தன் அனுப்புவான். மோடி இத்ரான் தேதி தமிழ்நாட்டுக்கு வருகிறார், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமையினும். நான் அதை தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். எவன் கட்டியும் பர்மிஷன் கேட்காதே, இன்ஃபர்மேஷன் சொல்லு. நான் இத்தனாம் தேதியில் உங்களிடத்தில் உங்கள் பகுதியில் பிரச்சாரம் செய்ய வருகிறேன், அந்த பகுதியுடைய ஏசி டிசி அடிப்படை இன்ஸ்பெக்டர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு நேரமின்மை காரணம்ங்கிறத எல்லாருக்கும் மெயில் அனுப்பிடு, ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுத்து விடு, அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை பெருசா வரணுமா பர்மிஷன்லாம் கேட்காத, அவ்வளவுதான். பர்மிஷன் கேட்கவே கேட்காத. உன் வீட்டுல இருந்து உன்னுடைய பர்சனல் கார், ஏதோ ஒரு ப்ளூ கலர் ஸ்விஃப்ட் கார்ல போறல, அதுல இருந்து கிளம்பு. நீ மட்டும் கிளம்பியா பெரம்பூர் மார்க்கெட்டுக்கு வாசல்ல போய் உட்காரு. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பார், அது வாசல்ல உட்காரு. பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார், அந்த இடத்துல நடு ஏதாவது ஒரு சிலை இருக்கும், எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை, ஏதாவது தனியா போய் உட்காரு. ஜனம் சூழ்ந்துக்கும், உன்னை ஏறி மீச்சுவோம், உன்னை கொன்றும் நினைக்கிறியா? இந்த பகுதி மக்கள் உன்னை தாங்கன்னு தாவும். எந்த ஒரு எஸ்கார்டும் கூப்பிடாத, நீ மட்டும் போ. எனக்கு பர்மிஷன் தரல, எனக்கு பர்மிஷன் வேணும், நீ கொடுக்கலன்னா நடு ரோட்ல தாண்டா உட்காரு. தலைமைச் செயலகம் போகாத, கமிஷனர் ஆபீஸ் போகாத, டிஜிபி ஆபீஸ் போகாத, மக்கள் மத்தியில் உட்காரு. அதை தான் சொல்றேன். மார்க்கெட்ல உட்காரு, ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல உட்காரு, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல உட்காரு. கோபாலபுரம் அதிரும், ஓகேவா? பிரதமர் வீடு அதிரும், கவர்னர் வீடு அதிரும், டிஜிபி ஆபீஸ் அதிரும், ஓகேவா? கமிஷனர் ஆபீஸ் அதிரும். அப்ப கேட்பான், விஜய் வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் என்னோட வைரியா புடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பான். யாரை கேட்பான்? லோக்கல் இன்ஸ்பெக்டர் கேட்பான், ஏசியை கேட்பான், டிசியை கேட்பான், டிஜிபிய முக ஸ்டாலின் கேட்பான், முக ஸ்டாலின் பிரதமர் கேட்பான். நீ ஏன்டா போய் எல்லாரும் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? யோசிடா. வீட்டுல இருந்து கிளம்பும் போது யோசி, பனையூர்ல இருந்து கிளம்பும் போது யோசி. நான் மக்களை சந்திக்க போகிறேன், எனக்கு பாதுகாப்பு வேண்டாம் அப்படின்னு எஸ்கார தூக்கி தூர போடு. உன் கார் எடுத்துட்டு போ, நீ வண்டியை ஓட்டு, நடு ரோட்ல உட்கார்றா, ரோடு அதிரும். 9 கோடி மக்கள் கொடுக்காத பாதுகாப்பா உன்னை சுத்தி இருக்கிற 9 பேர் கொடுத்துட போறான். அரசியல் வந்துட்டு ஜெயிச்சுக்காங்க. வாழ்ந்தால் ஒரு முறை விஜயாக வாழ்ந்து செத்து போ. அதிரும்படியாக பணத்தை பார்த்துட்டேன், விஜய் பணத்தை பார்த்துட்டேன், சினிமாவை பார்த்துட்டேன், புகழை பார்த்துட்டேன். இந்த அரசியலோட நெளிவு சுழுவை இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெற்றியை பார்க்க வேண்டும் அப்படி என்றால் சில வேதனைகளையும் நான் அனுபவித்து தான் வேண்டும். இப்பதான் உன்னை சுத்தி நிறைய துரோகங்கள் இருக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் துணிவுடனும் வேகத்துடனும் நீ செயலாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காக்கா கூட்டத்தை உதறி விட்டு தனியாளாக செல். மக்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, இறைவன் தான் எனக்கு பாதுகாப்பு, இயற்கை தான் எனக்கு பாதுகாப்புன்னு போயா, இயற்கை உன்னை அரவணைக்கும். அதை விட்டுட்டு பர்மிஷன் கேட்கிறியா? கொஞ்சம் யோசனையோட செயல்படு. நான் சொல்வது வேடிக்கையாக இருக்கும், கூட்டாக இருக்கும், நகைச்சுவையாக கூட இருக்கும். ஒரே ஒரு வாட்டி செஞ்சுப்பார், ஓகேவா? ஒரே ஒரு வாட்டி செஞ்சுப்பார், இந்த நாடே அதிரும். முக ஸ்டாலினுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது, டிஜிபிக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. அந்த பகுதி டிஜிபி, அந்த பகுதி அவர் வேற என்ன, டிசி டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், லோக்கல் இன்ஸ்பெக்டர் அடுத்த 3ஆவது நாளே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. ஒரே ஒரு நாள் செஞ்சுப்பாரு. உளவு பிரிவுன்னா மயிரியா பிடிங்கிட்டு இருக்குன்னு எல்லாம் கேட்பான். ஒரே ஒரு நாள் செஞ்சுப்பார். இந்த கூற்று எல்லாம் அரங்கேற்றமானால் நாடு அதிகம். அப்பதான் நீ மக்கள் தலைவர், ஓகே? ஒன்னும் ஒரு வைப்ரேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க பிரபலமானவங்க மக்கள் அழுத்திடுவாங்க. அழுத்திட்டு போறான். உன் அண்ணன் தம்பி தானே, சவுண்டா குடியாடே, பக்கத்துல இருக்கிறா, பாதுகாப்பா கூட இருக்கடா. யார? உன் செக்யூரிட்டி சர்வீஸ் அல்ல, உன் கட்சிக்காரன் அல்ல. பொதுமக்களை கூப்பிடு, ஆட்டோக்காரனை கூப்பிடு, ரிச்சாக்காரனை கூப்பிடு, தள்ளுவண்டிக்காரனை கூப்பிடு, இட்லி சூப்பராமா கூப்பிடு, 4 கூப்பிடு ரோட்ல. அம்மா வாங்கம்மா, பக்கத்துல இரு, ஏமா வாங்க, பக்கத்துல இருங்க சொல்லு. நிப்ப அவன் கொடுக்காத பாதுகாப்பாயா ஆர்பிஎஃப் மிலிட்டரி உனக்கு கொடுத்துற போதே
தங்க சிம்மாசனத்தில் நீ அமர வேண்டுமென்றால் சில தகரங்கள் உன்னை கிழிக்கத்தான் செய்யும். அதன் வேதனையை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த அனுபவம்லாம் எனக்கு வேண்டாம், நான் வெள்ளை சட்டையோட போயிட்டு வருவேன்னா வேதனைகள் தான் மிஞ்சும். விஜய் மாத்தி யோசிப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன்.